தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். காரணம் சொல்லாம வண்டி டிரைவர் ஓடி போயிட்டாப்ல. அடிச்ச காரு வண்டி நம்பர் இருக்கு. மதுரை மாவட்டம் ஒத்தக்கடையை சேர்ந்தவர் 25 வயதான பிரசாத். இவருக்கு சத்யா என்ற 20 வயது பெண்ணுடன் திருமணமாகி 2 வயதில் அஸ்வின் என்ற மகன் இருந்தார். அண்மையில் இவர்கள் அனைவரும் மதுரை அனஞ்சியூரில் மரணமடைந்த உறவினர் தங்கம்மாள் இறுதி சடங்கிற்கு சென்றிருந்தனர். அங்கு உறவினர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு பிரசாத் சத்யா தம்பதி, மகன் அஸ்வின், உறவினர் சேனை ஈஸ்வரி ஆகியோர் ஒரே இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளனர். அப்போது சிவகங்கை மாவட்டம் சக்குடி அருகே வந்து கொண்டிருந்த போது ரவுடிகள் கண்காணிப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் ஜெயராணி பயணம் செய்த அரசு போலீஸ் வாகனத்தை டிரைவர் பாலமுருகன் என்பவர் ஓட்டி வந்தார். அந்த நேரத்தில் திடீரென கட்டுப்பாட்டை இழந்த போலீஸ் வாகனம் எதிரே வந்து கொண்டிருந்த பைக் மீது பயங்கர வேகத்துடன் மோதியுள்ளது. இந்த கொடூர விபத்தில் பிரசாத் சத்யா தம்பதியும் அவர்களுடைய பிஞ்சு மகன் அஸ்வினும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விபத்தில் படுகாயமடைந்து உயிருக்கு போராடிய சேனை ஈஸ்வரி மதுரை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த விபத்து காரணமான அரசு போலீஸ் வாகனம் 2018ஆம் ஆண்டிலேயே இன்சூரன்ஸ் காலாவதி ஆகியிருந்தது என தெரிய வந்துள்ளது. இதனால் இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்துக்கு நிவாரணம் பெறுவது சட்ட ரீதியாக சிக்கலாகும் என கூறப்படுகிறது. மேலும் இன்சூரன்ஸ் இல்லாத அரசு வாகனங்களை இயக்குவது மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் சட்டவிரோதமானது. மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சக விதிகளின்படி 15 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான அரசு வாகனங்களை பயன்படுத்தக்கூடாது. இருப்பினும் தமிழகத்தில் சுமார் 12,000 அரசு கார், ஜீப், பஸ்கள் உள்ளிட்ட வாகனங்கள் இன்சூரன்ஸ் இல்லாமல் இயங்கி வருவதாக தெரிய வந்துள்ளது. அவற்றின் பயன்பாட்டு காலம் 2026 செப்டம்பர் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என தமிழ்நாடு உள்துறை செயலர் உத்தரவிட்டுள்ளதாக காவல்துறையினர் தரப்பில் தெரிவித்துள்ளனர். இதை அறிந்த உயிரிழந்தோரின் உறவினர்கள் 200க்கும் மேற்பட்டோர் திரண்டு விபத்து ஏற்படுத்திய காவல்துறை அதிகாரிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் இறந்தவர்களின் உடல்களை வாங்க மாட்டோம் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அவர்களுக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் போராட்டத்தில் கலந்து கொண்ட நிலையில் 2018 முதல் இன்சூரன்ஸ் இல்லாமல் இயங்கிய வாகனத்தை அனுமதித்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், இன்சூரன்ஸ் இல்லாத அரசு வாகனத்தில் உயிரிழந்ததால் அரசு நேரடியாக நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இதனிடையே 3 நாட்களுக்கு மேல் தொடரும் இந்த போராட்டத்தால் மதுரை அரசு மருத்துவமனை சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சில ஆம்புலன்ஸ்கள் செல்ல முடியாமல் பாதியிலேயே திருப்பி மாற்று பாதையில் சென்றது குறிப்பிடத்தக்கது. என்ன நடந்துச்சு? இன்னைக்கு நான் 3 குழந்தை 3 உயிர் போயிருக்கு. காரணம் சொல்லாம வண்டி டிரைவர் ஓடி போயிட்டாப்ல. டிரைவர் வரணும், டிரைவர் வரது இந்த இடத்த விட்டு எவன் நவர மாட்டாங்க. டிரைவர் வந்தா நாங்க போவோம். ஐத்தடி இங்க போராட்டம் பண்ணிட்டே இருப்போம். எவனா இருந்தாலும் பேரு என் பேர் திருப்பதி. இந்த அடைஞ்சூர் வரீங்க. இறந்தாங்கல்ல, அவர் பேர் இறந்தாங்க. எங்க சுத்தி மேங்க 3 சின்ன பிள்ளை 1, எங்க அக்கா 1,
இன்னொரு அக்கா ஒண்ணு, எங்க மாமா ஒண்ணு. பேர் தெரியுமா இறந்தவங்க? பேர் வந்து இந்த எங்க அண்ணன் சொல்லுவா. சிக்கமல்ல இருந்து பிரசாத் சிந்தாக்காரங்க. அக்கா வந்து சோனேஸ்வர, அவங்க ரொம்ப சீரியஸ் பெரியாஸ்பத்திரி யாரும் போயிருக்காங்க. சொல்லாம யார் இன்னொரு அக்கா வந்து சத்யா, அவங்க மகன் சின்ன பையன், 3 வயசு பையன், 3 பேருமே ஸ்பாட் அவுட். சோனேஸ் அக்கா மட்டும் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. அடிச்சது போலீஸ், அடிச்ச காரியம் போலீஸ் ஜீப்பு. போலீஸ் ஜீப்பை அடிச்சிட்டு துடி துடியா இழுத்துக்கிட்டு போலீஸ் ஆம்புலன்ஸ் போலீஸ் பண்ணிருந்தாவே ஆம்புலன்ஸ் காப்பாத்திருக்கலாம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.